நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். கர்நாடகா, மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் பாஜக செய்தது போல் எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க தமிழக வெற்றிக் கழகம் களமிறங்கியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக்கா அரசுக்கு ஆதரவளித்த அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்களில் 3 பேர் நேற்று பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்தனர். மேலும் சிலர் இதேபோல் செய்ய இருக்கின்றனர். ஏற்கனவே முதல்வர் விஜய் ராஜினாமா செய்ததால் காலியாக உள்ள திருச்சி கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்க உள்ளது. மேலும் பல தொகுதிகளுக்கு இடைத்தேர்தலை வரவைத்து தாவேக்கா எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க முதல்வர் விஜய் திட்டம் தீட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. அதன் ஒரு பகுதிதான் 3 எம்எல்ஏக்களின் ராஜினாமா என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. மத்தியில் நீண்ட காலம் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் எதிர்க்கட்சி ஆளும் மாநில அரசுகளை பலமுறை கவிழ்த்திருக்கிறது. கட்சி தாவல் தடை சட்டம் அமலுக்கு வந்த பின் 3 2 பங்கு எம்எல்ஏக்கள் இருந்தால்தான் கட்சி மாற முடியும் என்ற நிலை வந்தது. அதன் பிறகுதான் எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைக்கும் டெக்னிக் துவங்கியது. குறிப்பாக 2019ஆம் ஆண்டு கர்நாடகாவில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 17 பேர் ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் சேர்ந்தனர். இதனால் காங்கிரஸ் ஆதரவில் முதல்வராக இருந்த குமாரசாமி ஆட்சி கவிழ்ந்தது. பின்னர் எடியூரப்பா தலைமையில் பாஜக ஆட்சி அமைந்தது. 2020ஆம் ஆண்டு மத்திய பிரதேசத்தில் 22 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து பாஜகவில் சேர்ந்ததால் கமல்நாத் தலைமையிலான காங்கிரஸ் அரசு கவிழ்ந்து பாஜக ஆட்சிக்கு வந்தது. இடைத்தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை அதிகரித்துக் கொண்டது. மத்தியில் அதிகாரத்தில் இருக்கும் கட்சிகள் செய்து வந்ததை மாநிலத்தில் அதிகாரத்தில் இருக்கும் தாவேக்காவும் தொடங்கியிருப்பது விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது.